இந்திய வரைபடத்தை பொறுத்தளவுல நமது இந்திய நாட்டோட தலைநகரமான டெல்லியை குறிக்கிறது தான் முதல் வேலையா இருக்கணும். சரியா? அது குறிக்கிறது எப்படின்னா, இந்த படுகை கோடு இருக்குல்ல, இந்த படுகை கோடை ஒட்டி கொஞ்சம் கிளாப் இங்கே வந்துருங்க. அதே போல் இந்த பள்ளம் இருக்கா, இந்த பள்ளத்துக்கு நேர ஒரு கோடு போடுங்க. இந்த ரெண்டு சந்திக்கக்கூடியதுதான் டெல்லி. 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சியில் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான இடங்கள் டெல்லிக்கு அருகில் இருக்கக்கூடிய மீரட், டெல்லிக்கு மேலே கரெக்டாக அம்பாலா, அதுக்கப்புறம் அமிர்தசரஸ், அதாவது ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த இடம். மிக முக்கியமான தாஜ்மஹால் எங்க இருக்கு? ஆக்ரா. இந்த ஆக்ரா குறிக்கிறது என்ன செய்யணும்னா, டெல்லியிலிருந்து ஸ்ட்ரைட்டா இங்க எப்படி மீரட்டு மேலே வச்சோமோ அதே மாதிரி ஸ்ட்ரைட்டா கீழே அப்படி வச்சிடணும். என்னது? ஆக்ரா. இந்த ஆக்ரால இருந்து 5 இடங்களை எளிமையா குறிச்சிடலாம். ஆக்ரா, அதுக்கப்புறம் கான்பூர் பக்கத்திலே குறிக்கும். அலகாபாத், இந்த அலகாபாத் தான் இந்தியாவின் திட்டத்திற்கு கோடு. இந்த அலகாபாத் வழியா தான் போகுது. அலகாபாத், அடுத்து பனாரஸ், அதுவும் பக்கத்திலே குறிச்சிருங்க. பாரக்பூர் மட்டும் கொஞ்சம் தள்ளி இங்கே குறிச்சிருங்க. சரியா? இந்த முதல் எழுத்தை வச்சு நினைவு வச்சுக்கிற மாதிரி ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க. சொன்னேன் போன வருஷம் பசங்கள்கிட்ட. அவங்க என்ன சொன்னாங்க? என்னது? ஆடு ஆக்ரா, கான்லைனா கான்பூர், அக்கம் அலகாபாத், பக்கம் பனாரஸ், பாருக்கு பாரக்பூர். முடிஞ்சா 5 இடம் முடிஞ்சா. அடுத்து இதே போல இந்த பெண்டுக்கு பக்கத்திலே இருக்க இடம் தான் என்னது? பிரைலி. பிரைலியில நமக்கு ரொம்ப முக்கியமான காய் என்னன்னா கோவக்காயும் சவுச்சவும் அப்படின்னு நினைவு வச்சுக்கோங்க. கோவக்காயும் சவுச்சவும் சமைச்சு பார்க்க போறோம். இப்படி பாருங்க, இது என்னது? பிரைலி. இது லக்னோ, இது கோரக்பூர், கோரக்பூர். இந்த இடம் சௌரி, சௌரா. இந்த இடம் சம்பரான். இந்த இடத்துக்கு பேரு பாட்னா. சரியா? இந்த ராணுவ கட்சிக்கு நேரா ஜான்சி, டெல்லிக்கு நேரம் குவாலியர். ஜான்சி குவாலியர் முடிச்சாச்சு. அடுத்து மிக முக்கியமான இடம் அப்படின்னா, நம்ம காந்தி பிறந்த மண்ணுக்கு வந்துட்டோம். இதுதான் குஜராத் பகுதி. தலைவிடாக்கு மேலே எனக்குள்ள வச்சுட்டீங்கன்னா அதான் என்னது? சபர்மதி ஆசிரமம். இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய முதல் எழுத்தையெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு வாக்கியம் உருவாக்கியிருக்காங்க. சபர்மதி ஆசிரமத்துல அதாவது கேப்பரோட்டியும் பர்த்தோலியும், தட்டி தண்டி, பம்பாய், பூனா, இந்த 2 இடத்துலயும் சத்தமா வைக்க போறோம். சதாரா. இது என்னது? சதாரா. இந்த இடம் பேர் என்னது? சதாரா. இப்ப என்ன, தட்டுற நேரத்துல ஒரு வாசனை கிடைக்கும். அதான் நாக்குல எச்சி விடுற இடம். அது என்னது? நாக்பூர். கீழே வார்தா. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டுல சென்னையோட அன்றைய பேர் என்னது? மதராஸ். அதனால மதராஸ் போடுறோம். இங்க நம்ம தமிழ்நாட்டுல உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற இடம் வேதாரண்யம். அதுவும் கட்டாயம் கேட்பாங்க, வேதாரண்யம். இது போக ஒரு இடம் என்னது? சிட்டகம். முடிஞ்சா? இது மாதிரி படிச்சீங்கன்னா 42வது வினாவை பொறுத்தளவுல 5க்கு 5 உறுதியா எடுத்துடலாம். எடுத்துடலாமா?